சிம்மம் சுத்தமா நிம்மதியே இல்லைங்க. இந்த அஷ்டம சனியில வாழ்க்கையில கொஞ்சமாவது நிம்மதி வருமா? நிம்மதி வர்றதுக்கு இந்த ஜூலை மாதத்துல ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. சிம்மராசி காலச்சக்கரத்துடைய 5வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யாரு நம்ம பார்த்தோம்னா சூரியன். சோ இந்த சூரியன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவோட சேர்க்கையில இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல புதன், 12ஆம் இடத்துலதான் குருவோட சேர்க்கையில சூரியன் ரொம்ப பிரகாசமா 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்காரு. சூரியனை யாராலையும் மறைக்க முடியாதுங்க. அவர் ஒரு ஒளி, ஒரு லைட், ஒரு வெளிச்சம். சோ அந்த ஒளி, அந்த வெளிச்சம் நிச்சயமாக மறையாது. அதுவும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய குருவோட இருக்கார். சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில்லாம் எப்படி இருக்க போகுது, வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது? 10லயே செவ்வாய். சோ 10 அப்படின்றது ஒருத்தருடைய தொழில். சோ புது விஷயங்களை தொடங்கக்கூடிய மாதமா இந்த ஜூலையை நான் பாக்குறேன். அதாவது புது விஷயங்கள் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஒரு பிசினஸ் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரணமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். இல்ல நான் ஒரு விஷயம் படிக்கணும்னு நினைக்கிறேங்க, படிச்சுட்டு நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு பாக்குறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் இந்த டைம் பீரியட்ல, இந்த மாதத்துல புது புது விஷயங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது. ரொம்பவே பாசிட்டிவா தான் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம என்னதான் பாருங்க, ஒரு பக்கம் நமக்கு அஷ்டம சனியா இருந்தாலும் சனி பகவானே செவ்வாயை தொடர்பு கொள்றாரு. 8ஆம் இடத்துல இருந்து சனி தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலியமாக செவ்வாயை தொடர்பு கொள்றாரு. ராசியிலிருந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. ராசியில இருந்து 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் அதிபதி அவரே பாருங்க, உங்களுடைய 9ஆம் இடத்தோட அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 9ஆம் இடத்தோட அதிபதி. சோ இடம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரியர் ரிலேட்டடா, இல்ல தொழில் ரிலேட்டடா, இல்ல நான் இந்த மாதம் கொஞ்சம் வேற ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு இடம் டிஃப்ரெண்டா மாறணும்னு நினைக்கிறேன், புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு விஷயம் லைஃப்ல சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். செவ்வாய் 10ல இருந்தாலே ஒரு யோகம். உண்மையே சொல்ல போனா திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா 1, 5, 9. ஓகேவா? அதே மாதிரி அர்த்த திரிகோணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2, 6, 10. சோ 10ஆம் வீட்டுல செவ்வாய் இருந்தாலே தொழில் ரீதியான வளர்ச்சியை கண்டிப்பாக இந்த மாதம் சிம்மராசிக்காரால எதிர்பார்த்து காத்துருங்க. ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சிம்மராசியா அப்பா எடுத்தாலே மூஞ்சில் அடிச்ச மாதிரிதாங்க பேசுவாங்க. அவங்கதான் தான்ற ஒரு திமிரு, தான்ற ஒரு கர்வம், ஆணவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க சிம்மராசி கிட்ட போய் பழகி பாருங்க, அவங்கள மாதிரி ஒரு உங்களை டேக் கேர் பண்றவங்க நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும் சிம்மத்துக்கு. ஏன்னா இது காலச்சக்கரத்துடைய 5ஆம் ராசி இல்லையா? சோ அந்த குழந்தைத்தன்மை இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே மாதிரி சிம்மராசி இருக்கவங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்து பாருங்க, உங்களை 360 டிகிரில ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. உடனே கமெண்ட்ல சொல்லாதீங்க நான் அப்படிதாங்க இருந்தேன், அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன், ரொம்ப ஈகோவா இருந்தான், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் அவரும் ஒருவேளை சிம்மராசியா இருக்கலாம், அவரும் ரொம்ப திமிரு பிடிச்சனா இருக்கலாம், இல்ல அந்த ஒரு பொண்ணு திமிரு பிடிச்ச. ஆனா என்னன்னா, அந்த ராசிநாதனான சூரியன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ராசிநாதனான சூரியனோட அமைப்பை பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. சூரியன் வலிமையா இருக்காரா, ஸ்ட்ராங்கா இருக்காரா, இல்ல கிரகங்களோட பாவகிரகங்களோட சேர்க்கை இருக்கா, இல்ல முழுமையான சுபரா இருக்காரா, இப்படி எல்லா விஷயத்தையுமே எல்லா ஆங்கிளுமே நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை கால்குலேட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஓகே எந்த மாதிரி அமைப்புல இருக்காரு, ஜஸ்ட் லைக் தட் ஒரு பர்டிகுலர் பிளானட்டை வச்சு நீங்க சொல்லிட முடியாது. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல, இந்த ஒரு ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு 7ஆம் வீட்டுல இருக்கு. அகைன் கேது உங்களோட ராசியில இருக்கு. வீடு கொடுத்த சனி பகவான் 8ல வக்ரமாக போறாரு. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான்
ராசிக்கு 7ஆம் இடத்தோட அதிபன் வந்து வக்ரமாக போறாரு. சோ ராசிக்கு 8ல வக்ரம். அப்படின்னா என்ன நடக்கும் இந்த டைம் பீரியட்ல? சனி பகவான் வக்ரம் அப்படின்னா அந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா 138 நாட்கள் வந்து சனி வக்ரம் தாங்க. யூஸ்வலாவே சனியோட வக்ர காலம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 138 நாட்கள் வந்து சனி யூஸ்வலாவே வக்ரமா தான் இருப்பாரு. ஒரு வருஷத்தை எடுத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வருஷம் 2026 இல்லையா? அப்போ ஒவ்வொரு வருஷமும் சனி வக்ரம் ஆவார். அது ஒன்றும் சனிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அது இயல்பான நடக்கிற ஒரு விஷயம். எல்லா கிரகமும் வக்ரம் ஆகும். எஸ்பெஷலி என்னன்னா சந்திரன் சூரியன் மட்டும் வக்ரம் ஆகாது. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியில ரொம்ப பூமிக்கு இருக்கக்கூடிய சக்தி, பிரபஞ்ச சக்தி அவங்கதான். தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் எனர்ஜி ரெண்டுமே வந்து ஒளியின் சக்திகள். சூரியனும் சந்திரனும் ஒளி. சோ அந்த ஒளி உங்களுக்கு வக்ரம் என்னைக்குமே ஆகாது. வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் மீதம் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் ரெட்ரோகிரேஷன் மோஷனுக்கு போயிடும். வக்ரம் அது ராகுக்கு எது நம்ம யூஸ்வலாவே தெரியும். அது எப்பயுமே வக்ரம் தான், ரிவர்ஸ் தான் சுத்தம். பட் இந்த சனி வக்ரம் அப்படின்றது நிச்சயமாக ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஜூலை 27ல இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரமா போறார். 8ஆம் இடம் டெஃபினட்டா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். பலவீனமா இருக்கக்கூடிய சிம்மராசி மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக போறீங்க. ஏன்னா இந்த சனி பகவானுக்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் மிகவும் பலவீனமாக இருந்தீங்க. நிறைய சோதனைகளை சந்திச்சிருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை மேற்கொண்டிருக்கலாம், எண்ணங்கள் நிறைவேறாம போயிருக்கலாம், திருமணம் தடைப்பட்டிருக்கலாம். தடைப்பட்ட திருமணம் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டங்களா நான் பாக்குறேன் இந்த ஜூலை மாதத்துல இருந்து நெக்ஸ்ட் ஒரு 4-5 மாசம். ஏன்னா உங்களுக்கு ராசில இருந்து 12ஆம் இடங்க. 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன மோக மோட்ச விரயஸ்தான். ஒரு மனிதன் எல்லாத்தையும் அனுபவிச்சாதானே அவன் வந்து மோட்சத்தை நோக்கி போவான். சும்மாலாம் எடுத்த உடனே யாருக்கும் மோட்சம் கிடைச்சிடாது. நமக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இந்த உலக வாழ்க்கையை எல்லாத்தையுமே அனுபவிக்கணும். அதனாலதான் அது காலச்சக்கரத்துக்கு 12. காலச்சக்கரத்துக்கு 12 மீனம். பட் இந்த இடத்துல வந்து பாருங்க, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 12 வந்து கடகம். அந்த இடத்துல இப்ப உச்சமாயி டைரக்டா வந்து சனியை பாக்குறதுனால 8ஆம் வீட்டை தொடர்பு கொண்டதுனால ஹெல்த் வைஸ் இன்னும் குறிப்பா சொன்னோம்னா ரொம்ப வயதானவர்களுக்கு நிச்சயமாக சனி ரோதனைகளை கொடுத்திருப்பாரு, பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு, உடல் உபாதைகளை கொடுத்துருப்பாரு. நடக்கவே முடியலைங்க. உக்காந்தா எழுந்து நடக்க முடியலங்க. முட்டி அப்படி தேஞ்சு போயிடுச்சுங்க, பஞ்சர் ஆயிடுச்சுங்க, தேஞ்சு போயிடுச்சுங்க, இருந்துக்கவே முடியலங்க. கால் பாதெல்லாம் வெடிப்பு, கால் பாது தரையில வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு வலி, பெயின். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக நடைப்பயிற்சி முடிஞ்ச அளவுக்கு மேற்கொள்ளுங்க. அதிகாலையில எழுந்துக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5ஆம் வீட்டோட அதிபனே வந்து உங்களுக்கு குரு பகவான், அவரு 12ஆம் இடத்துல போயிருக்காரு. பாசிபிள் சான்சஸ் உங்களுடைய நண்பர்களும் இல்ல உங்க உறவுக்காரங்க யாராவது இந்த மாதம் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். இல்ல ரொம்ப தூரத்துக்கு வேலைக்காக ரொம்ப தூரம் போறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களுக்கு நெருக்கமான இருக்கவங்க 12ஆம் இடம் அவரே வந்து பாருங்க, 8ஆம் இடத்தோட அதிபனும் அவருதான். இப்ப நம்ம யார வந்து 5ஆம் இடத்தோட அதிபன் சொல்றோமோ 8ஆம் இடத்தோட அதிபனும் அவரே. அப்போ நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்துல பாசிட்டிவான சேஞ்சஸ் உங்களுக்கு வரும். நிறைய நல்லதே நடக்கும், கவலையே வேணாம். சிம்மராசிக்கு எப்பயுமே கஷ்டம் தானா, சந்தோஷமே இல்லையாப்பா எங்க லைஃப்ல நான் எப்பதான் சிரிக்கிறது, பொன் சிரிப்பு எப்பதான் வரும்? கண்டிப்பா வரும், கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு வருஷம் சனி உங்களுக்கு 8, அதுக்கப்புறம் 9 மாறினோடனே நம்மள தொல்லை பண்ண இனி யாருமே இல்லை. சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு அமையும். கடகராசி இப்ப தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.